கார்கள் கூட ஒரு வகையான யோகம்ன்றாங்க. ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காரு எங்கன்னா போயிட்டு வந்ததுன்னா வீட்டுக்கு வந்த உடனே கற்பூரம் காமிச்சு திஷ்டி சுத்தி போடணும். சும்மா என்னால கற்பூரமாக காட்டுங்க. அப்பப்ப எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டே இருங்க 4 டயருக்கு அடியில. ஏன்னா மனிதனுக்கு கந்திஷ்டி மாதிரி வாகனங்களுக்கும் உண்டாம். சில வாகனங்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், சில வாகனங்கள் தேய்மானம் இருந்துகிட்டே இருக்கும். புதுசா பிளாட்ல ஒரு கார் வாங்கி விட்டுருப்பீங்க, அவனா ஒருத்தன் செயின்ல கோடு போட்டு போயிருப்பான். இந்த மாதிரி சில சேட்டைகள் பண்றவங்க இருக்காங்க. அதெல்லாம் ஒரு வகையான பாவங்க. நீங்க மனிதர்களை மட்டும் அடிச்சா பாவம் கிடையாது, வாகனங்கள்ல அடிச்சா கூட பாவம். சில பெரிய பெரிய லாரி டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா பயபக்தியா ஓட்டுவாங்க. ஒரு நாய் குறுக்கா வந்தா கூட ஏத்த மாட்டாங்க, பன்னி வந்தாலும் ஏத்த மாட்டாங்க, பாம்பு வந்தாலும் மேக்சிமம் எந்த உயிரையும் எந்த டிரைவரும் கொல்ல மாட்டாங்க. சந்தர்ப்பங்கள் சரியா அமையாட்டியே இதுவாயிடும். ஒருவேளை அப்படி ஏத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கிற கோயில போய் கற்பூரம் ஏத்திட்டு போயிடணுமா, அந்த அந்த தோஷம் கழியும் அப்படின்னு அர்த்தம். இந்த வண்டியில இந்த ஜீவராசி அடிபட்டு இறக்கணுன்றது எழுதப்பட்டிருக்குதான்.